4 மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு தன்னுடைய தூக்கத்தையும் கெடுத்துட்டு எனக்கு அவங்க சாப்பாடாக்கி தர்றாங்களே, அந்த உழைப்பை நான் வீணாக்கலாமா சார்னு கேட்டா பாருங்க, பிரின்சிபல் அதிர்ந்து போயிட்டார். ஏண்டா அழுகிற? அதை பூனை வெளியில் கொண்டு வந்தாச்சல்ல. இல்லை டாக்டர், முழுங்கும் போது வெள்ளை பூனையா இருந்தது டாக்டர், இப்ப கருப்பு பூனையா ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ள போய் குடித்தனம் பண்ணிட்டு இருக்கு டாக்டர். அவன் அழுகிறான். இது மாதிரி தான் இவ்வளவும் பார்த்து பார்த்து வாங்கி தரக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணையையும் அவர்கள் கட்டாயம் நல்லதாக தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையை பெற்றோர் மீது வையுங்கள். இவனுக்கு நம்பிக்கை வரல. அவரே அந்த ஸ்கேனில் ஒரு பூனையை வரைஞ்சிட்டார். இந்தா பார்த்துக்கோ, அடுத்த வாரம் வா எடுத்து விட்டுறேன்னார். அடுத்த வாரம் வந்தா நர்ஸு கேட்டா, டாக்டர் பொய் சொல்கிறீங்க டாக்டர் நீங்கள்? ஆமாம்மா பொய் தான் சொல்கிறேன். அவன் பூனையை முழுங்கின மாதிரி அந்த எண்ணத்தை சுமந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு அந்த எண்ணம் தான் சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், நம்மளோட செயலையும் ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம எதாவது ஒன்று நினச்சோம்னா அது நடக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ அந்த எண்ணத்தை சுமந்துட்டுருக்கிறா. முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில் கொண்டுட்டு வரணும். அதனால் நீ ஒன்று பண்ணு, அவன் வர்ற நாள் ஒரு பூனை பிடிச்சிட்டு வந்து நில்லு, நான் விடுன்னு சொல்லும்போது அந்த பூனையை குறுக்க விடு. நாடகம் ரெடி. வந்தா டாக்டர் சொன்னார், இங்கே வேறு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், நல்லா உட்கார வச்சு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓங்கி கொட்டுவேன், நீ எவ்வளவு தூரம் வாயை திறந்து ஆணு கத்த முடியுமோ கத்து. இதெல்லாம் எங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். மனக்கணக்கு கொடுப்பாங்க. கணக்கு சரியாக போடலினா இன்னொருத்தரை வச்சு ஆசிரியர் தலையில் கொட்ட சொல்லுவாங்க. அது பகையாளியாக இருந்தான்னு வைங்க, சொல்லவே வேண்டாம், நல்லா வச்சு நங்குன்னு கொட்டுவா, மண்டை வீங்கி போயிரு. இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. எவ்வளவு பலம் கொண்டு கொட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சு நங்குன்னு கொட்டுனாரு. இவனும் ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனா. இந்த அம்மா பூனையை குறுக்குட்டுச்சு, பூனை ஓடிச்சு. ஏய் பாரு, பூனை எடுத்தாச்சு, எல்லாம் கிளியர். பூனை வந்துடுச்சு, உட்காந்துட்டு அழுகிறா. ஏண்டா அழுகிற? அதை பூனை வெளியில் கொண்டு வந்தாச்சல்ல. இல்லை டாக்டர், முழுங்கும் போது வெள்ளை பூனையா இருந்தது டாக்டர், இப்ப கருப்பு பூனையா ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ள போய் குடித்தனம் பண்ணிட்டு இருக்கு டாக்டர். அவன் அழுகிறான். இது மாதிரி தான் ஏதாவது ஒன்றுனா நம்ம அதையே மனசில் சுமந்துட்டு நம்முடைய பாரத்தை அதிகரிச்சுக்கிட்டு போகிறோமே ஒழிய அதிலிருந்து நம்ம வெளிப்படாமல் போகிறதுனால தான் இந்த சிக்கல்களையே நம்ம சந்திக்கிறோம். நம்மளால் முடியும். நீங்கள் பெரும்பாலும் எல்லாருமே ஐயா சொன்ன மாதிரி தறி நெய்பவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, விவசாயிகளுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, இனி அவர் தறி நெய்யறவர் என்ன கலெக்டர் ஆக முடியுமா? தறி நெய்யற உன்னுடைய பெற்றோர்கள் நீ கலெக்டர் ஆக முடியுமா? முடியாது. நிலத்தை உளற விவசாயி நீ என்ன பெரிய ஐபிஎஸ் ஆக முடியுமா? முடியாது. அவங்க நிலை மாறாது. ஆனால் நீங்கள் நினைச்சீங்கன்னா அவர்களுடைய நிலையை மாற்ற முடியும். நீங்கள் நினைச்சீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டா, திருநெல்வேலியில் யாஸ்மின் அப்படின்னு ஒரு பொண்ணு +2 மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வந்தா. எல்லாம் கேட்டாங்க எப்படிமான்னு. அவங்க அப்பா பாய் விற்கிறவர், படுக்கிற பாய் விற்கிறவர் அவங்க அப்பா. உன்னால் எப்படிமா படிக்க முடிஞ்சுதுன்னு. அப்போ அந்த மாணவி சொன்னா பாருங்க, நான் மதிய உணவு சாப்பிட்டு இருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்து இந்த தெருவில் எங்கள் அப்பா விற்றுட்டு போவார். பாய் வாங்கலையோ பாயின்னு விற்றுட்டு போகிற குரல் என் காதில் விழுகு. அதுக்கு அடுத்தது கணக்கு பாடம். சாப்பிட்டு இடைவேளைக்கு அப்புறம் எனக்கு கணக்கு பாடம் தொடங்கு. எங்கள் அப்பா எப்படி வந்து பாய் வாங்கலையோ பாயின்னு சத்தம் போட்டு கூவிட்டு போனாரோ அதை விட நான் கூவி கூவி படித்தேன். எங்கள் அப்பாவை விட பல மடங்கு நான் கூவி கூவி படித்தேன். மாநிலத்திலேயே முதல் மாணவியாக நான் வந்தேன்னு சொல்லி அந்த யாஸ்மின் சொன்னான்னா, உங்களுடைய உயர்வால உங்களுடைய பெற்றோர் நிலையை நான் உயர்த்த முடியும். அது நீங்கள் மனசு வச்சா. நான் விவசாயத்தை சொன்னேன். இந்த மண்ணில் நடந்தது, ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்தது, ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த சம்பவம். மதிய உணவு இதே மாதிரி தான் சாப்பிட்றாங்க.
ஒரு பையன் குறுக்க ஓடி வந்தவன் அந்த சாப்பாட்டை தட்டி விட்டுட்டான். அந்த மண்ணில் சாப்பாடு விழுந்துடுச்சு. இப்போ மண்ணில் சாப்பாடு விழுந்தால் நாம் என்ன செய்வோம்? எடுத்து போட்டு சாப்பிடுவோமா? தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அந்த பொண்ணு அந்த சாப்பாட்டை எடுத்து மறுபடியும் அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு சாப்பிட்டா. கூட இருந்த சக தோழிகள் எல்லாம் சிரிச்சாங்க. ஐயா, மண்ணில் விழுந்ததை சாப்பிடுது, மண்ணில் விழுந்ததை சாப்பிடுதுன்னு சொல்லி சக தோழிக சிரிச்சாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆசிரியர் வந்து கேட்டாங்க, ஏம்மா அதே மண்ணில் விழுந்துடுச்சலம்மா, விட்டுற வேண்டியதாம்மா, அதை ஏம்மா நீ எடுத்து சாப்பிட்ட, விட்டுருக்க வேண்டியதானா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுச்சு, நீ விட்டுருந்தீங்கன்னா உனக்கு மதிய உணவு நான் வாங்கி தந்திருப்பனேம்மான். அந்த பொண்ணு சொல்லுச்சு, நீங்கள் மதிய உணவு வாங்கி கொடுத்தாலும் நான் இதைத்தான் டீச்சர் சாப்பிடுவேன். என்னம்மா இப்படி பதில் பேசுகிறவா? பிரின்சிபல் கிட்ட கொண்டு நிறுத்தினாங்க. அவர் கேட்டார், எதுக்குமா நீ அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட? மண்ணு சாப்பாடுமா, சொல்லியிருந்த மதிய உணவு நான் நல்லா உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னா, சார் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் அந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்ருப்பேன். ஏமா இப்படி சொல்கிறேங்கள? அந்த பொண்ணு சொன்னா பாருங்க, சார் இங்கே 8 மணிக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தொடங்குது, நான் 6:30 மணிக்கு என் வீட்டிலிருந்து கிளம்புனாதான் இங்கே நான் வந்து 8 மணிக்கு சேர முடியும். எங்கள் அம்மா 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சாத்தா நான் இங்கே 8 மணிக்கு வர முடியும். 4 மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு தன்னுடைய தூக்கத்தையும் கெடுத்துட்டு எனக்கு அவங்க சாப்பாடாக்கி தர்றாங்களே, அந்த உழைப்பை நான் வீணாக்கலாமா சார்னு கேட்டா பாருங்க. பிரின்சிபல் அதிர்ந்து போயிட்டார். அடுத்து ஒன்று சொன்னா பாருங்க, எங்கள் அப்பா மூட்டை தூக்குற தொழிலாளிங்க. எங்கள் அப்பாவுக்கு தினந்தோறும் மூட்டை தூக்குற தொழில் இருந்தால் தான் எங்கள் அப்பா கையில் காசு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு எங்கள் குடும்பம் பட்டினி. எங்கள் அப்பா முதுகு நோக அந்த மூட்டையை தூக்கி தூக்கி கொண்டு வந்து கொடுக்குற காசில் வாங்கின அரிசியில் தான் எங்கள் அம்மா சமைச்சு போட்டாங்க. என் அப்பாவோட உழைப்பை நான் வீணாக்கலாமா அப்படின்னு கேட்டுது அந்த பொண்ணு. நெகிழ்ந்து போன முதல்வர் அடுத்த நாள் ப்ரேயரில் கொண்டு வந்து நிறுத்தினார். சொல்லுமா, சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு, எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் சொல்லி அந்த பெற்றோர்களுடைய உயர்வை அந்த பிள்ளையின் வாயிலாக அந்த முதல்வர் தெரிவித்தார் என்று சொன்னால், அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சாந்தாமணியினுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியாது நம்முடைய அப்பாவினுடைய அருமை என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நீங்க கூலி வேலை செய்யற அப்பா தான் சனிக்கிழமையான தறி ஓட்டிட்டு விவசாய கூலியா இருக்கிறவன் அந்த சனிக்கிழமையான கூலியை வாங்கிட்டு வாங்கும்போது நினைப்பா, என் பிள்ளைக்கு இது பிடிக்குமே, என் பையனுக்கு இது பிடிக்குமே, அந்த பலகாரத்தை வாங்கிட்டு வரையில தூங்கி இருப்போம். தட்டி எழுப்புவார். நான் அனுபவிச்சேன். தட்டி எழுப்புவாங்க. எழுப்பு அந்த அம்மா சொல்லு, இப்போதாயா தூங்கி இருக்குதுன்னு. பரவாயில்ல, எழுப்பி தூக்க கலக்கத்தோடு நம்மளை சாப்பிட வைப்பார். சாப்பிட வச்சுட்டு அந்த கையில் நம்ம தலையை தடுவி தருவார் பாருங்க. அந்த காப்பேறிய வேலை, கூலி வேலை செஞ்சு காப்பேறி அந்த கையில் நம்ம தலையை தடவி தரும்போது உலகத்திலே எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த காப்பேறிய முரட்டுக்கரம் நமக்கு தருகிறதுன்னு சொன்னா, நீங்க அந்த தந்தை சாதாரணப்பட்டவங்க இல்லைங்க. உணரணும். நம்ம யாருக்கு நன்றியுடையவர்களா இருக்கிறோமோ இல்லையோ, பெற்றோர்களுக்கு கட்டாயம் நம்ம நன்றியுடையவர்களா இருக்கணும். நீங்க இன்னும் பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களை வச்சே நான் சொல்றேன். இப்ப தீபாவளி வருது, அப்பாவுக்கு 5000 தான் போனஸ். கடைக்கு அம்மா கூட்டு போகும்போது என்ன சொல்லுவா? 1000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது. சமத்தா சொல்லுவோம் நம்ம. 800 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோமா? உனக்கு எடுக்கணும், உன் தம்பிக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், அப்பாவுக்கு எடுக்கணும். மீதி காசுல தான் இந்த வருஷம் தீபாவளி நம்ம கொண்டாடணும். ஞாபகம் வச்சுக்கோ, 1000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது சொல்லுவாங்கல்ல. நம்ம சமத்தா சொல்லிட்டு போவேன், 800 ரூபாய்க்கு எடுத்துக்குவோமா, அதுக்கு மேலே ஒரு பைசாக்கு நான் எடுக்க மாட்டேம்மா. கொண்டு சுடிதார் செக்ஷனில் விட்டது 2000க்கு தூக்கிட்டு வரும். 2000க்கு தூக்கிட்டு வந்து நிற்கும். அம்மா பார்த்துட்டு, என்னடி சொல்லி கூட்டிட்டு வந்த அங்கேயே 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா அப்படியே அம்மா முறைக்கும். அப்பா சொல்லுவார், விடுறி, ஆசைப்பட்டுடுது, எடுத்துகிட்டு போகுது, விடுறி, இந்த வருஷம் எனக்கு வேண்டாம், எனக்கு எடுக்கிற அந்த காசையும் சேர்த்து என் பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு சொல்லி இந்த மண்ணிலே ஒவ்வொரு தந்தையும் தியாகம் செய்யறாங்க. இதை உணர்ந்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது இல்லையா? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பார்த்தளவுக்கு அழகான உடைகள்,
தலையில் குத்தி இருக்கிற கிளிப்பும் கூட முடிந்தவரை எல்லாமே நல்ல காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. போட்டிருக்கிற உடைகள் எல்லாமே பெற்றோர்கள் பார்த்து பார்த்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா? நீ கொண்டாடணும்னு நினச்சினா இப்பொழுதே உங்களுடைய பெற்றோர்களை கொண்டாடுங்கள். அவர்களுக்கு முடிந்தவரை நன்றியுடையவர்களாக இருங்க. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உங்களுக்கு செய்யக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவுரையே கிடையாது, சம்பவங்களைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் அவர்களை கொண்டாடுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மண்ணில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். என்னை கூப்பிட்டு வந்தது உங்களுக்கு மோட்டிவேஷன் தருவதற்காக. ஆனால் என்னுடைய ஆசை என்னென்னா, போகிற இடங்கள் எல்லாம் பிள்ளைகளிடையே நான் பதிவு செய்கிறது என்னன்னு கேட்டால், இவ்வளவும் பார்த்து பார்த்து வாங்கி தரக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணையையும் அவர்கள் கட்டாயம் நல்லதாக தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையை பெற்றோர் மீது வையுங்கள். ஒரு சமயம் அது மாறுச்சுன்னு வைங்க. இதே மாதிரி இது ஐடியில் வேலை செய்கிறான், பெங்களூரில் நடந்தது. நம்ம ஊரை சார்ந்தவங்க தான் ஐடியில் வேலை செய்கிறாங்க. 1 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுறா, ஏழை குடும்பம். அவனுக்கு எல்லா தாலி உட்பட அம்மா அடமானம் வச்சு தான் அவனை படிக்க வச்சிருக்குது. இனி அவன் சம்பாரித்து கொடுத்தாதான் அதையெல்லாம் மீட்டெடுக்கணும். பெண் பிள்ளை ஒன்று, ஏழை விவசாயி பிள்ளை, நிலத்தையெல்லாம் அடமானம் வச்சு தான் பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. அவளுக்கு 85,000 சம்பாத்திய ஐடி கம்பெனியில் 2 சந்திக்குது. திருமணம் செய்ய முடிவு பண்ணுதுங்க. நேராக பெற்றோர்கிட்ட வந்து சொல்லுச்சு. பெற்றோர் சொன்னாங்க, தம்பி இங்கே பாரு, நிலத்தை எல்லாம் அடமானம் வச்சிருக்கிறேன், உன் சம்பாத்தியை வச்சு தான் நான் மீட்டெடுக்கணும். நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீனா என்ன எங்கள் நிலைமை நாங்கள் கேட்கல. பெண் பிள்ளைக்கு அறிவுரை